எந்த கடையில போய் நீங்க போய் கேட்டாலும் சரி, நான் சொல்றது உண்மைதான், வேணும்னா நீங்க போய் செக் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யாருனாலும் போய் காசு இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் ஹோட்டல்ல வந்து அது பரவாயில்லப்பா திருவிழா நேரம் தானே அப்படின்னு சொல்லி நீங்க வந்து காசு கொடுக்காம கூட சாப்பிட்டு வரலாம். அதுக்காண்டி சும்மா சும்மா போய் கேட்டுக்கிட்டு இருந்தா அவங்களும் ஏதோ ஒரு தடவை கேட்டா விட்டுருவாங்க. அந்த மாதிரி போய் சாப்பிடலாம். இந்த மாதிரி ஏன்னா பல பேர் வருவாங்க, பல கிராமங்கள்ல இருந்து வருவாங்க. இல்லை அவங்க கையில காசும் இருக்காது. அதனால ஒரு ஊரே சேர்ந்து உதவி செய்யும். நம்ம ஊருக்கு வர்றாங்க, நம்ம திருவிழாவை பார்க்க வர்றாங்க, அதனால இவங்க பசியோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி இது ஒரு பழக்கம். எல்லாம் எந்த ஹோட்டலில் போய் வேணும்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். காசு இல்லைங்கிற ஒரு நியாயமான காரணத்தை சொன்னால் எல்லாரும் சரி பரவாயில்லப்பா, அதனால இந்த திருவிழா நேரம் தானே அப்படின்னு விட்டுருவாங்க. அதுவும் கூட இந்த திருவிழா நேரத்தில் நிறைய சாதி சண்டைகள்லாம் கூட கொஞ்சம் அமுங்கி போயிடும். ஏப்பா கொடி ஏற்றியாச்சு, கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, இதுக்கு இந்த பிரச்சனைலாம் அப்புறம் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பல சண்டைகள் பல வழக்குகள்லாம் அந்த ஒரு மாதத்துக்கு அமைதியாக இருக்கும். வந்துட்டு போனதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அது அதை இருக்கு. இந்த ஒரு மாதம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஓகே, அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. அங்கே வந்து ஒரு 2 நாள் அழகர் வந்து மலையிலேருந்து கிளம்பிட்டாரு அப்படின்னா இங்கே யாருக்கும் தூக்கம் இருக்காது. மலையில வந்து யாரும் தூங்க போகிறது கிடையாது. எல்லாரும் தெருவில் தான் இருக்கும். வந்து அங்கே வந்துட்டாரா, அந்த 14வது மண்டபப்படிக்கு வந்துட்டாரு, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெருவில் தான் இருப்போம். நான்லாம் ஒரு 10 வருஷம் தெருவில் தான் இருந்திருக்கேன். 2 நாள் அவர் வந்து ஆற்றுல இறங்கி திரும்ப ஒரு எதிர் சேர்வை நோக்கி திரும்பவும் மலைக்கு போகிற வரைக்கும் எல்லா மக்களும் தெருவில் தான் இருப்போம். ஏதோ ஒரு 10 லட்சம் பேர் ஒன்று கூடி தெருவில் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மதுரையை குலுக்கித்தான் போகும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான். எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் நடத்தி முடிக்கிறதே பெரிய கஷ்டமான காரியம் தான். அதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய சிரமமான காரியம் தான் இருக்கும். நான் வருஷம் போயிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதை பற்றி பேச சொன்னது ரொம்ப நன்றிங்க. நீங்கள் வந்திருக்கீங்களா? நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்துருக்கேன். கட்டாயம் வாங்க, நல்லபடியாக இருக்கும். அதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த விவசாயிகள்லாம் வருவாங்க. விவசாயம்லாம் வந்து அழகர் வந்து எந்த நிறத்தில் பட்டு உடுத்தி ஆற்றுல இறங்குறாரோ அது வந்து ஒரு சிக்னல் அவங்களுக்கு. வெள்ளப்பட்டு உடுத்தி இறங்குறாரு அப்படின்னா மேகமூட்டமாக இருக்கும், மழை பெய்யாது அப்படிங்கிற ஒரு சிக்னல். பச்சை பட்டு உடுத்தி இறங்கினாரு அப்படின்னா இந்த வருஷம் ரொம்ப செழிப்பாக இருக்குமையா அப்படின்னு நம்பி அவங்க வந்து விவசாயத்தை ஆரம்பிப்பாங்க. இது ஒரு நம்பிக்கை. அதனால சரி எல்லா வருஷமும் பச்சையை உடுத்திட்டு வந்துட வேண்டியதானே அப்படின்னா அப்படி கிடையாது. அவர் மலையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் சீட்டு குலுக்கி போடுவாங்க. பல வண்ணங்களில் சீட்டு குலுக்கி போடுவாங்க. அதில் எந்த நேரம் வருதோ அதை தான் வந்து அழகர் வந்து ஆற்றுல இறங்கும் போது அந்த பட்டு உடுத்தி தான் இறக்குவாங்க. இது ஒரு நிகழ்வாக இருக்கு. ரொம்ப நன்றிங்க. நிறைய திருவிழா கொண்டாடுறீங்க, நிறைய பண்ணுங்க. ஓகேங்களா? லைப்ரரி டீமா மறந்துடாதீங்க. இது பொங்கல் வடை இருக்கும்போது பக்கோடா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, பருப்பு பாயசம் மறந்துடாதீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் அறிவாக பேசுறீங்கன்னு தோணுது. நாங்கள் கிளம்பிக்கிறோங்க. விருதுநகர்ல என்ன வந்து நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் விருதுநகர். ஸோ போனா கூட யாரோ எஸ்ரா பத்தி கூட வீடியோ பண்ண யார் பண்ணா காசியா? ஓகே, அவரும் விருதுநகர் பக்கத்தில் மல்லாங்கண்ணர் தான். ஆக்சுவலாக விருதுநகரில் வந்து பங்குனி மாதம் வந்து அங்கே ஒரு விருதுநகர் ஊருக்கு நடுவில் வந்து ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும். ஓகே, அந்த மாரியம்மனுக்கு வந்து திருவிழா நடத்துவாங்க வருஷம் வந்து. ஆக்சுவலாக வந்து அந்த திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். வந்து சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்கள்ல இருந்தும் மக்கள் வருவாங்க, லட்சக்கணக்கில் வருவாங்க மக்கள் வந்து. நீங்கள் ஏன்னா அந்த மாரியம்மனுக்கு பயங்கர சக்தி இருக்குன்னு நம்புகிறவங்களுக்கு அதனால. ஸோ அதுக்கு வந்து விரதம் இருந்து 3 நாள் வந்து திருவிழா கொண்டாடுவாங்க. முதல் நாள் வந்து பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, பங்குனி பொங்கல் அப்படின்னு சொல்கிற முதல் நாள் வந்து அந்த நாளில் வந்து அன்னைக்கு தான் விரதத்தை வந்து முடிப்பாங்க. அதனால வந்து அன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு வீட்டில் சாமி கும்பிடுவாங்க. ஸோ அது ஒரு நாள். 2வது நாள் வந்து சட்டி அப்படிம்பாங்க, ஆனால் தீச்சட்டி ஏந்தி வந்து ஃபுல்லாக நகர்வலம் வருவாங்க. இப்போ ஒருத்தவங்க வீட்டில் ஒருத்தவங்க விரதம் இருந்திருக்காங்க, ஏதாவது நேர்த்திக்கடன் சொல்லுவாங்க இல்லையா, நேர்த்திக்கடன் சொல்கிறவங்க வந்து எனக்கு இது குழந்தை இல்லை, எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மனை வேண்டிட்டு விரதம் இருந்து சில பேர் வந்து தீச்சட்டி ஏந்தி வருவாங்க. தீச்சட்டின்னா அவங்க வீட்டில இருந்து கிளம்பி ஊருக்கு நடுவில் வந்து ஒரு தெப்பக்குளம் இருக்கும். விருதுநகர் நீங்கள் போனீங்கன்னா அங்கேருந்து யார் எங்கேருந்து கிளம்பினாலும் சரி, மாரியம்மன் கோயில் வந்து ஊருக்கு நடுவில் இருக்கும்.
சுத்தி ஊர்ல நகர்வலம் வந்து அந்த தீச்சட்டியை கையில ஏந்திட்டு சுத்தி வந்து திரும்ப வந்து மாரியம்மன் கோயிலுக்குள்ள போய் அந்த தீச்சட்டியை வந்து அவங்க சமர்ப்பிப்பாங்க மாரியம்மனுக்கு வந்து. அது ஒரு அவங்க நேர்த்தி கடன் போடும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கும் ஏதாவது வியாதி இருந்தது ஏதாவது இருந்தது அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கும் நேர்த்தி கடன் போடுவாங்க. அவங்களையும் விரதம் இருக்க வச்சு அவங்களுக்கு வந்து இடுப்புல வந்து கயிறு குத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊசி எடுத்து ஒரு இடுப்புல வந்து இந்த மசில மட்டும் புல் பண்ணிட்டு பஞ்ச் பண்ணி ஒரு நூல் மாதிரி வச்சு கட்டி கட் பண்ணி விட்டுருவாங்க வந்து. ஸோ அது ஒன்று பண்ணுவாங்க சின்ன குழந்தைங்களுக்கு. அது வந்து இன்னொரு மூணாவது ஒன்று என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து நீங்கள் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, முதுகு ஃபுல்லாக குத்தி ரதம் இழுத்துட்டு வருவாங்க. அது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த தீச்சட்டி நாள் நடக்கும். ஆக்சுவலாக அது 2வது நாள் வந்து. ஸோ அதை பார்க்கறதுக்கு வெளியூர்ல இருந்து சில பேர் வந்து பக்கத்து கிராமங்கள்ல இருந்து அவங்கலாம் வந்து அவங்க ஊர்ல இருந்தே வந்து தீச்சட்டி எடுத்துட்டு வருவாங்க, கையில ஏந்திட்டு வருவாங்க. வந்து வரும்போது அதுல எல்லாருமே வந்து மேளதாளம்லாம் இருக்கும் வந்து. அதுல வந்து ரொம்ப சிறப்பு என்னன்னா வாடிப்பட்டி கொட்டு வந்து நம்ம பறையை அடிச்சுட்டு சில பேர் வந்து அவங்க வந்து ஒரு குரூப்பா வருவாங்க. அந்த குரூப் வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க அந்த அடிக்கிற சவுண்ட்லாம் கேட்டா ஆடாத காலம் ஆடும், அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தரும் குரூப்பா வந்து தீச்சட்டி முன்னால டான்ஸ் ஆடி அவங்கள எடுக்கிறவங்கள முன்னால வந்து அவங்களுக்கு வந்து இந்த இது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடி சுத்தி கொண்டு வந்து அப்புறம் வந்து கோயில்ல வந்து இது பண்ணுவாங்க. இது 2வது நாள் நடக்கிற விஷயம். 3வது நாள் நடக்கிற விஷயம் வந்து தேரோட்டம். தேர் வந்து ஊருக்கு நடுவுல வந்து தேர் இருக்கும். அந்த தேரை வந்து எல்லாரும் சேர்ந்து ஊர்கூடி தேர் இருக்கிறதுங்க இதுக்காக வந்து எல்லாரும் ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அம்மனை அங்க வச்சுட்டு வந்து தேரை இழுத்து ஊரு ஃபுல்லா சுத்தி வந்துட்டு திரும்ப கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் டர்ன் எடுத்துக்குவாங்க. அதுவும் பார்க்க சிறப்பா இருக்கும். மொத்தமா பாத்தீங்கன்னா வந்து இந்த விருதுநகர் ஊர்ல வந்து இந்த திருவிழா வந்து ரொம்ப பயங்கரமா விருதுநகர்ல இருந்து எங்கெங்கெல்லாமோ ஊருக்கு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குடும்பங்கள் வந்து வந்துடுவாங்க அந்த டைம்ல. இந்த திருவிழாக்காகவே ஊருக்கு வருவாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா அந்த காலத்துல வந்து இந்த தீச்சட்டி பார்க்கறது இதெல்லாம் பார்க்கும்போது வெளியில எல்லாரும் வீட்டுக்கு வெளியே வந்து சேர் போட்டு பெஞ்ச் போட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா நகர்வலமா தெருவழியை தானே எல்லாருமே இதுல தூக்கிட்டு வருவாங்க. சாயந்தரம் தான் நிறைய நல்ல இது தேர் இழுக்கிறது இந்த இது அதெல்லாம் வரும் இல்லையா. அப்போ வந்து அந்த காலத்துல வந்து ஒரு கம்யூனிட்டி ஜாதி மதம்லாம் பேசக்கூடாது, பொதுவாகவே எனக்கு சாமி இதெல்லாம் பேசக்கூடாது, திடீர்னு கௌசிக்கு வந்து பேசுங்கன்னு சொன்ன உடனே இதை பத்தி பேசுறேன்னா ஒரு நிகழ்வா தான் நான் சொல்றேன் வந்து. அப்போ வந்து ஒரு கம்யூனிட்டி மக்கள் வந்து அந்த இதுல வந்து அவங்க வந்து பெண்பாருக்கும் படலமாவே வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து அதுல வந்து வெளியே வந்து சேர்ல போட்டு தீச்சட்டி பார்க்க உட்காந்துருக்காங்க அப்படின்னோட அவங்க வந்து யங்கா இருக்கிறவங்க எல்லாம் நகைகள்லாம் போட்டு அழகா அந்த கல்யாணத்துக்கு ரெடியான பொண்ணுங்கள்லாம் வந்து அவங்க வந்து அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து பெருசா வந்து பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் போய் பார்க்க முடியாது இல்லையா. அப்போ வந்து சரி என் வீட்டுல வந்து ஒரு பொண்ணு சடங்காகி கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டா அப்படிங்கறத வந்து அப்போ பசங்களாம் அப்படி போகும்போது அப்படி ஒரு லுக்கு விட்டுக்கலாம் பார்த்துட்டு அம்மா அந்த வீட்டுல அங்க ஒரு பொண்ணு இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போறது. அது இன்னும் வந்து நிரந்தரமா அது நடந்துகிட்டே தான் இருக்கு. அது ஒரு சிறப்பான அம்சம். அது வேற எங்கேயும் பார்த்துக்க முடியாதுங்க வந்து திருவிழால இது நடக்கலாம். இது அதுக்காகவே வந்து இவங்க வந்து பொண்ணு மாதிரியே கல்யாண பொண்ணு மாதிரியே அலங்கரிச்சு அந்த வயசான இவங்களை வந்து பொண்ணுங்களை வந்து நகையெல்லாம் போட்டு அவங்களுக்கு எவ்வளவு வீட்டுல 30 பவுன் இருக்கா 20 பவுன் இருக்க நகையை போட்டு அழகா சேர போட்டு உட்கார வச்சிருவாங்க சாயந்தரம் 6 மணிக்கு வந்து. அது பார்க்கும்போது அது ஒரு அழகா இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ ஐ டோன்ட் நோ கௌசிக், நீங்க அதான் திடீர்னு எனக்குள் இதுல பங்குனி பொங்கல்ல சொன்னால தீச்செடி எடுப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்போ ஒவ்வொரு கோஷங்கள்லாம் அரோகர், இப்போ முருகன் கோயிலுக்கு போறோம்னா அரோகரா அப்படிங்கிற கோஷம் கேட்கும். இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கோஷம் கேட்கும். தீச்செடி எடுக்கும்போது மாரியம்மனுக்கு தீச்செடி எடுக்கும்போது ஒரு கோஷம் ஆஹோ ஐயாஹோ அப்படின்னு தான் கேட்கும். இந்த இப்படி ஒரு இந்த கோஷத்தை நீங்க வேற எந்த ஊர்லயும் கேட்டிருக்க முடியாது. விருதுநகர் சுற்று வட்டாரத்துல மட்டும்தான் இந்த கோஷம் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு எங்களுக்கும் தெரியாது. சும்மா கத்துவோம், அது ஒரு எனர்ஜியை தரும். ஆஹோ ஐயாஹோ கத்திட்டே போக வேண்டியது. இல்ல அது வந்து பொதுவாக வந்து அந்த தீச்சட்டி ஏத்துறவங்களுக்கு கை சூடு இருக்கு இல்லையா, அதுக்கு தீச்சட்டி கீழே வந்து வேப்பலை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பசங்க இந்த இடுப்புல இது குத்துவாங்களா அவங்களுக்குமே வந்து குத்துன உடனே வேப்பலை எடுத்து அந்த அரைச்சி அந்த இதை தான் போடுவாங்க.
பொதுவாகவே வந்தோன்னா இயற்கையாகவே இருக்கிற விஷயங்களையே வந்து வச்சு ட்ரீட் பண்ணுற மாதிரி அந்த இதில் வந்து ரெண்டாவது அவங்க பண்ணும்போது இந்த டான்ஸ் ஆடுறது ஆகோ அந்த மாதிரி நம்ம எப்படி வயலில் வேலை பார்க்குறவங்க பாடிக்கிட்டே வேலை பார்த்தா அவங்களுக்கு வந்து அலுப்பு தெரியாது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இது இருக்கு. அதில் ஏதோ மீனிங் இருக்கா அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா அதை கையில சூட தூக்கும் போது ஆகோ ஐயாகோன்னு அப்படி கத்திரி எல்லாருமே சுத்தி இருக்கோம். அவங்க குடும்பத்துல சொந்தக்காரங்க எல்லாருமே ஒரு 50 பேர், ஒரு ஆளு தீச்சட்டி எடுத்தா அந்த குரூப்ல வந்து 50 பேர் சேர்ந்து போவாங்க, நகர்வலமா போவாங்க. ஒரு ஆள் எடுக்கும் போது அவங்களை சப்போர்ட் பண்ணும். அப்போ எல்லாரும் 50 பேர் கத்திக்கிட்டே அப்படி போனா வந்து அவங்களுக்கு வந்து அந்த அயற்சி தெரியாது அப்படிங்கிறது தான் அது வந்து காட்சி. வேற ஒன்றும் பெரிய கூட்டத்தை கூட்டுறது எங்க குடும்பத்துல பாரு எத்தனை பேர் இருக்கோம், நாங்க 50 பேர் இருக்கோம் எங்க குடும்பத்துல. ஆமா, அதுக்கு வந்து கூட்டம் நிறைய நண்பர்கள் எல்லாருமே ஒருத்தவங்க வீட்லயும் வந்து இது பண்ணும். அதனால எல்லாருக்குமே ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அந்த 3 நாள் வந்து. அது வந்து பங்குனியில வரக்கூடிய பொங்கல். ஆனா அங்க அடிக்கிற வெயிலுக்கு அந்த ஊருமே ஒரு ட்ரையான லேண்டு தான் விருதுநகர் வந்து, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை. ஒரு ஏன்னா தண்ணி எதுவுமே கிடையாது, எல்லாம் பயங்கரமான வானம் பார்த்த பூமி அந்த ஊர்லாம். அதுவும் அந்த டைம் அது சித்திரை மாசம் வெயில்ல வந்து அவ்வளவு வெயில் அடிக்கும். ஆனாலும் மக்கள் வந்து நல்லா நடப்பு. இவ்வளவு வெயில தீச்சட்டியை தூக்கிட்டு பகல்ல எல்லாம் சில பேர் எடுப்பாங்க, ஈவினிங் எடுக்கிறது கொஞ்சம் மேனேஜபிளா இருக்கும். எப்படா இது அப்படின்னா நான் வந்து அது அப்படியே பழகிடும். நம்ம படத்துல வெயில்ங்கிற ஒரு படமே வசந்த பாலன் எடுத்த படம். ஒரு பாட்டு கூட வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி அப்படின்னு பாட்டு. அவருமே வளர்ந்தவங்க வசந்தபாலன் விருதுநகர் தான், டைரக்டர் வசந்தபாலன் விருதுநகர். என்னோட கிளாஸ்மேட் வசந்தபாலன், ஆக்சுவலா வந்து நல்ல நண்பர் வந்து. ஸோ கோயிலுக்கு அந்த அந்த மாரியம்மனுக்கு பேரே வெயில் உகந்த மாரியம்மன் தான். நம்மளுக்கு வெயில் ரொம்ப பிடிக்கும். அது இது வந்து சந்தன மாரியம்மன், இது சந்தன மாரியம்மன், சந்தன மாரியம்மன் வேலூர். அடுத்தது தமிழ் படத்துல அவர் சொன்னார் எக்ஸ்பிளனேஷன் ஏப்ரல்ல பண்றது, நீங்க தானே சொன்னீங்க. நானும் ஏப்ரல் 14 தான் வரேன். ஏப்ரல் 14 பழகி போச்சு, கௌசிகமா பழகி போச்சு எனக்கு. ஏப்ரல் 14 கொரோனா வந்து ஜாதகம் ஜோசியம், இந்த சூரிய உதயம் அஸ்தமனம் இதெல்லாம் நம்புறவங்கலாம் வந்து ஏப்ரல் 14 கொரோனா. இது வந்து என்ன கணக்குன்னா சூரியன் அதிக வெளிச்சம் சொல்றாங்களா, அது என்னன்னா நமக்கு வந்து ஒரு 20-30 இயர்ஸ் பேக் வரைக்கும் அப்படின்னா வந்து ஒரு நாள் எங்கேருந்து ஆரம்பிக்குது. இப்பவும் சில பேர் இருக்கலாம் சனிக்கிழமை விரதம் இருக்காங்க, திங்கக்கிழமை விரதம் நல்லா இருக்கீங்களா, சனி ஏதாச்சும் நீங்க என்னைக்கு விரதம் இருப்பீங்க? திங்கக்கிழமை. நானும் திங்கக்கிழமை விரதம் இருப்பேன். திங்கக்கிழமை விரதம் எனக்கு எப்போ முடியும்னா செவ்வாய்க்கிழமை சூரிய உதயத்தை தான் முடியும். நீங்க எப்படி பண்ணுவீங்க? யூஎஸ் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. நாங்களாம் எப்படி பண்ணுவோம்னா எங்களுக்கு திங்கக்கிழமை விரதம், நான் திங்கக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். எப்போதைக்கு சாப்பிட மாட்டேன்னா செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் பண்ற வரைக்கும் சாப்பிட மாட்டேன். மை மிட் நைட் கூட கிடையாது. பாரதியோட நினைவு நாளே இப்படிதான் மாறும். செப்டம்பர் 11ன்னு இப்போ நம்ம 12th கொண்டாடுறோம். ஆனால் ஒரு காலத்துல நான் செப்டம்பர் 9th 11ன்னு வச்சிருந்தோம். அது ஏன்னா வந்து அதிகாலை 1 மணிக்கே 2 மணிக்கே இறந்தாரு. பழைய முறைப்படி அது முதல் நாள் செஞ்சுட்டாங்க. இப்போ 2 o'clock கட் ஆஃப் வச்சு நெக்ஸ்ட் டே மூவ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ஏப்ரல் 14 தான் வருவாங்க. ஏன்னா சூரிய உதயம் வந்து அந்த கட்டத்தில் தமிழ்நாடு பக்கம் அப்படி வெளியுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஆனால் வந்து பாரதிதாசன், குன்றக்குடி அடிகளார், இந்த மாதிரி தமிழ் அறிஞர்கள்லாம் வந்து இலக்கியத்தில் வந்து அது இல்லை. எந்த ஒரு சங்க இலக்கியத்திலையும் வந்து 14th ஏப்ரல் வந்து இல்லை. Jan 14 தான் ரெஃபரன்ஸ் இருக்கு. அதனால் அதுதான் சரி அப்படின்னு சொன்னாரு. கலைஞர் ஒரு நூதனமான விளக்கம் கொடுத்தாரு. நீங்க கலைஞரோட ரசிகர் தான் கோச்சிக்கிட்டீங்க. அவர் என்ன சொன்னாரு, ஏப்ரல் 14 தான் வந்து மக்கள்கிட்ட காசு இருக்காராம், Jan 14 தான் கையில காசு நிறையா இருக்குமா, அதனால Jan 14 வச்சுக்கலான்ட்டார். வேற ஏதாச்சும் எது வேற பேசலாங்க, இந்த டாபிக் போடல. சாப்பாடுனா இந்த டைம் மாங்காய் பச்சடி தான் இன்னைக்கு சாப்பிட்டேன். மாங்காய் பச்சடி அது எனக்கு சாப்பாட்டை பத்தி பேச சொல்றாங்க. மாரியம்மன் கோயில் திருவிழா அது ஒரே ஒன்று சொல்றாங்க. நான் சின்ன வயசுல வந்து சினிமா பார்த்தா பூமதி திருவிழா, தீமதி திருவிழா இருக்குல்ல, அது சினிமா பார்த்தா கட்டிக்கிறேன். சினிமாவில் வந்து லென்த்தியா போடுவாங்க, இருக்கு நடக்கும், ஜெகஜோதை எரியும். இப்ப நான் இருக்கும் போது நினைச்சுக்கிட்டேன். ஒரு ஆசைப்பட்டு நான் கண்ணை பார்த்தே ஆகணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சு கோயில் போயிட்டேன். ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க பாத்தீங்களா? ஒரு குட்டியா ஒரு சர்க்கிள் இருக்கும். நீளமா இருக்கும். எங்க ஊர்ல அப்படி பாக்கல, ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அதோட பெருசா பெரிய குளமா வெட்டி தண்ணி ஊத்துனாங்க. அவ்வளவு சின்னதே வச்சுப்போம். எப்படின்னா எதிர்பார்த்து
தீமை திருவிழா வந்து சினிமால வந்து பொறுமையா நடந்து போவாங்க. இந்த எங்க ஊர்ல பாருங்க ரன்னிங் ரேஸ் அங்க வந்து ஓடி வந்து 2 ஸ்டெப் வச்சு அப்படி திரும்பி தண்ணியை குடிச்சுவாங்க. அது உங்களுக்கு நெருப்பெல்லாம் அணைஞ்சு போயிடும். அது பிரிச்சு போனதில்ல. இல்ல ஆக்சுவலா அது ஒரு நாள் எரியும், முதல் நாள் வந்து எரிய வைப்பாங்க. அது அவ்வளவு இதுவும் கிடையாது, ஒரு சாதாரண இதுதான். அதாவது ரொம்ப கொஞ்சம் தூரம் தான், ஆனா ஓடிடுறது தான். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஈவன் தீயே நீங்க ஒரு நிமிஷம் பிடிச்சி எடுத்துடலாம்ல, அந்த கதை தான். சி உங்களோட அனிச்சை அது என்ன சொல்லுவாங்க, நரம்பு மூளைக்கு போறதுக்குள்ள கிராஸ் த பெயின், அவ்வளவுதான். அது என்ன சொல்லுவாங்க, நல்ல சயின்ஸ்ல நல்ல வேர்டு அனிச்சை, இந்த நரம்பு. ஆமா இங்கிலீஷ்ல அதான். நீங்க வந்து அது அப்படி கிடையாது. ஸோ நம்ம பாடியில வந்து வாட்டர் கண்டிஷன் ஓகே. இப்போ நீங்க வச்சீங்கன்னா ஸ்வெட் ஆகுதுல்ல. ஸோ என்ன ஆகுதுன்னா வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஹீட் வந்து உங்களுக்கு வந்து அந்த வாட்டரை தான் வந்து அது வேப்பரைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் யூ கேன் ஃபீல் த பெயின். ஸோ வாட்டர் இஸ் ப்ரிவென்டிங். நீங்க அது மாத்திரம் இல்ல, நீங்க வந்து தண்ணியை முக்கி எடுத்துட்டு நெருப்பு கூட டச் பண்ணா ஒன்றும் ஆகாது. கை தண்ணி விட்டு லைக் டச் பண்ணீங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஏன்னா வந்து வாட்டரை வந்து ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணி எவாபரேட் பண்ணதுக்கு வந்து தென் கம்ஸ் டு இருக்கலாம். அது அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ சரி திருவிழாலாம் பார்க்கும்போது இப்போ எனக்கு வந்து இப்போ இது சொல்றோம் இல்லையா, நம்ம சாப்பாடுலாம் எடுத்து வந்துருக்கோம். இந்த வாலண்டியரிங் தான் மெயின். ஆக்சுவலாக எங்கள் ஊரில் எப்படின்னா, நான் வளர்ந்ததெல்லாம் வந்து கேரளாவில். பட் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா மட்டும் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ். ஸோ தமிழ்நாடு, அதாவது ஆன்சைட் மாதிரி எங்கள் அப்பாவுக்கு. அவர் வந்து தமிழ்நாடு பிடபிள்யூடிக்கு ஒர்க் பண்ணார். ஆனால் டேம் சைட் வந்து கேரளாவில் இருக்கு. அந்த ஏரியா வந்து ஃபுல்லாக தமிழ்நாடுங்க இங்கே. ஆனால் ஆக்சுவலாக அது கேரளா. ஆனால் அங்கே ஒரு காளியம்மன் கோயில், ஒரு காளியம்மன் கோயில், அப்புறம் ஒரு கருப்பசாமி கோயில். இதுக்கு வந்து வருஷம் திருவிழா நடக்கும். 3 days திருவிழா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படின்னா, இது மக்கள் தான். அப்போ அந்த காலங்களில் வந்து பெருசாக வந்து ஃபண்ட் இருக்காது இல்லையா. அப்போ நாங்களாம் நைட்டு 10 மணிக்கு மேலே, நம்ம வாலண்டியரிங் சொல்கிறோம்ல, இப்போ நம்ம சாட்டர்டே வந்துடுவோம். அங்கெல்லாம் எப்படின்னா, நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு போனீங்கன்னா 10லேருந்து 12 மணி வரைக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு ஏதாவது வேலை பார்க்கலாம். இப்போ பெரிய அவங்கெல்லாம் பெரிய பெரிய வேலைகள் பார்ப்பாங்க. அதாவது அந்த ஸ்டேஜ் போடுறது எல்லாமே பண்ணுவாங்க. அப்புறம் வெள்ளை அடிக்கிறதுலேருந்து எல்லாமே ஊர் மக்கள் தான் பண்ணுவாங்க. இப்போதான் வந்து கான்ட்ராக்டிங் வெளியே கொடுக்குறது எல்லாமே பண்ணுறாங்க இல்லையா. யாராவது 1-2 கொத்தனார் மட்டும்தான் கூப்பிட்டுருப்பாங்க. அவங்களுமே வந்து ஒரு மாதிரி, அதாவது டெய்லி வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. பாதி காசு வாங்கிப்பாங்க. அதாவது உங்களால் என்ன முடிஞ்சதை ஊருக்கு கொடுக்கலாம். இது எப்படி பார்க்குறேன்னா, எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு நிகழ்வில் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும்னா திருவிழாவில் மட்டும்தான் முடியும். இல்லைன்னா நிறைய சண்டை இருக்கும். அப்போ சொல்லிட்டே இருப்பாங்க திருவிழாவில். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, ரொம்ப ஆடிட்டே இருப்பாங்க. அடுத்த திருவிழாவுக்கு நீ இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது இல்லை, அது ட்ரூ பார்த்துக்கங்க. ரொம்ப சொல்லிட்டே இருப்பாங்க, அதுக்கு அடுத்த திருவிழாவுக்கு அவன் இருக்க மாட்டான். அதெல்லாம் நிறையவே நடந்திருக்கு. ஸோ அது ஒன்று. அப்புறம் இவங்க எங்கள் சைடில் ஒரு பெரிய ஃபேமஸான திருவிழானா வீரபாண்டி கௌமாரியம்மன் திருவிழா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தேனி டு சின்னம்னூர் போகிற வழியில், அதாவது மெயின் ரோடு அது. அந்த ரோட்டில் 1 week நடக்கும். அது ஒரு சின்ன ஊர் தான் பார்த்துக்கோங்க. ஆனால் 1 week நடக்கும். அந்த 1 week வந்து அந்த ஏரியாவில் பஸ்ஸே போகாது. நீங்கள் அது மெயின் ரோடு. நீங்கள் இப்போ கேரளாவுக்கு போகணுன்னா அந்த வழி தான் நீங்கள் போகணும். அப்போல்லாம் பைபாஸ் மாதிரி ஒரு 2 ஊர் சுற்றி ஊருக்குள்ளே கூட அனுப்பிச்சி விடுவானுங்க. அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குது. எந்த இப்போ முதல்வர் படத்தில் வந்து அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த ஒரு தண்ணியில் இறங்கி பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு உப்பு கருவாடு பாட்டு இருக்குல்ல, அவன் ஆக்சுவலாக அந்த ஊருக்கு தான் போயிருப்பான். நீங்கள் அந்த ரோடெல்லாம் போடுவாங்க இல்லையா, அவன் அந்த ஊர் தான் அது. வீரபாண்டி சொல்லி நிறைய படங்கள்ல நிறைய படங்கள்ல வரும். ஸோ அது பயங்கர நல்ல ஒரு வாரமா திருவிழாவில். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நமக்கெல்லாம் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ராட்டினம் இருக்கும் மெயினா. அது வரைக்கும் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த 3 நாள் திருவிழால ராட்டினங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ இது இருக்கும். அண்ட் நீங்க எல்லாரையுமே பார்த்துடலாம். ஊர்ல எவ்வளோ இது இருந்தாலும் எங்க இருந்தாலும் அந்த திருவிழாவுக்கு மேக்சிமம் வந்துருவாங்க. எங்க வெளியே இருக்காங்க நிறைய. அது எல்லாருமே எய்ம் பண்றது. இப்ப நானே வந்து லாஸ்ட் இயர் போனேன் ஊருக்கு. நான் திருவிழா எய்ம் பண்ணி தான் போனேன். ஈவன் ஒரு 4 வருஷம் கழிச்சு ஊருக்கு போறேன். எனக்கு வந்து வேற எதுவும் இல்லை, தீபாவளி பொங்கல்லாம் யோசிக்கல. நான் வந்து திருவிழா எய்ம் பண்ணி போறேன். ஏன்னா என்னால் வந்து எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்துட முடியும். ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அண்ட் இது மாதிரி தான் நம்ம அப்படி நம்மளா வாலண்டியராக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நாமளே திருவிழாவை கொண்டாடிக்கிறது தான். சாப்பாடு கொண்டு வந்து எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. ஆமா ஆமாங்க, அந்த மாங்காய் தூக்கு பண்ணவங்க நன்றி. ஆமா சிட்டி சைட்லலாம் நான் திருவிழா பார்த்ததுல, ஆனா சென்னையில நான் ஒரு இடத்துல பார்த்துட்டு எனக்கு சென்னையில திருவிழா அப்படின்றது ஒரு பெரிய திருவிழா.
பல்லாவரம் பின்னாடி கவுல் பஜார்னு ஒரு இடம் தெரியுமா? அது ரொம்ப கவுல் பஜார் தெரியும் வாங்க. உங்களுக்கு தெரியும். அதுதான் அதுதான் இங்க. அப்படியா? ஆமா, அப்பாவோட அம்மா ஊரு. ஸோ சென்னையில ரன்வேக்கு பக்கத்துல இருக்கிற ஊர். ரன்வே பக்கத்துல நெல்லு போட்டிருக்க ஊரும் அந்த ஊர் தான். இப்ப எல்லாம் ஏர்போர்ட் அப்படின்ட்டு இங்க யூஎஸ் வரப்ப பார்த்ததுதான். எனக்கு சொல்லணும்னா அந்த ஊரு தான். அப்ப ஆகஸ்ட் மாசம் ஆடி மாசம் திருவிழாக்காக தான் அங்க போவோம். அப்ப எங்களோட எக்ஸைட்மெண்ட்னா ஏரோப்ளேன் பார்க்கலாம். வீட்டுல ஃப்ளோர் இதுதானா நான் ஏரோப்ளேனோட மேக்ஸிமம், ஏன்னா ரன்வே இறங்குற இடம்ன்றப்போ உங்களுக்கு தெரியும் அந்த பில்டிங் தான் ஏரோப்ளேன் நான் பார்க்குற இடமே. ஸோ அந்த வயசுல நம்மளோட எக்ஸைட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் இருக்கும். ஸோ அந்த ஊர் பேர் கவுல் பஜார்னு சொல்லுவாங்க. ரொம்ப தெரியாதவங்களுக்கு பல்லாவரம் தெரியும்ல, அதுக்கு பின்னாடி அனகாபுத்தூர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அனகாபுத்தூருக்கு பக்கத்து இடம் தான், பக்கத்து சின்ன ஊர் தான் இது. ஸோ அங்கேயும் மாரியம்மன் கோயில் திருவிழா தான். அது வந்து 2 நாளைக்கு நடக்கும். முதல் நாள் வந்து இந்த வேப்பிலை சாத்துவாங்கல்ல, லைக் ட்ரெஸ்ஸாக போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, வேப்பிலை உடுத்தி கொண்டு போய் சாத்திட்டு வருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி திருவிழா நடக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரியவங்கலாம் வந்து அந்த 2 மணிக்கு, குழந்தைங்களெல்லாம் காலைல விடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டு போவாங்க. பெரியவங்கலாம் 2 மணிக்கு. ஒரு சில பேர் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது அந்த ஊர்ல தான். ஏன்னா தேங்காய் உருட்டி உருட்டி உட்காந்து எழுந்துச்சு போவாங்கல்ல, உருட்டுவாங்க. அந்த தேங்காய் எங்கே போய் நிற்குதோ அங்கே எடுத்துட்டு அங்கே உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு திருப்பி எடுத்து உருட்டி விடணும். ஸோ எங்கே போதும் திருப்பி அங்கே உட்காந்து அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரீட் வழியாக சுற்றிட்டே இங்கே போவாங்க. நான் வளர்ந்ததும் சென்னை இல்லை பாண்டிச்சேரி. ஸோ சிட்டி வைஸ் இருந்துட்டு சிட்டிக்குள்ளேயே இப்படி ஒரு ஊர் பார்த்தது எனக்கு மறக்க முடியாத ஊர். அது இப்போ போக முடியறதில்ல, பாட்டி யாருமே இல்லைங்க. ஸோ பெருசாக போகிறதில்ல. இன்னுமே நான் ஏர்போர்ட்டில் இறங்குறப்ப அந்த ஊர் இங்கே தான் இருக்குது அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கும். அந்த ஊர் எங்கேயுமே போகல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் இருக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி அங்கதான் இருந்தது. ஏன்னா எல்லாமே வந்து இப்ப பழைய பொருட்கள் கொண்டு நீங்க விற்கணும், அங்க ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு, இன்னமும் இருக்கு. ஆனா என்ன, அந்த பக்கம் வைக்கல, மாத்தி இந்த பக்கம் வச்சிருக்காங்க. ஆமா, பல்லாவரம் சைடு வச்சிருக்காங்க. ஆனா கவுல் பஜார்ல நீங்க அந்த ஏரியால போனீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த செகண்ட், அதாவது உங்களுக்கு தேவையில்லாத பொருளை வந்து நீங்க வந்து வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்க போய் யார் வேணா கடை போட்டுக்கலாம். அங்க இதெல்லாம் கிடையாது. நீங்க பர்னிச்சர் இருக்கும், நீங்க எல்லா பொருளுமே வாங்கலாம். டிவில இருந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ல இருந்து சின்ன கத்தி எல்லாமே வச்சிருப்பாங்க அவங்க. இது பல்லாவரம் பிரிட்ஜு கீழே இப்போ போயிடுச்சு. அவர் சொன்ன மாதிரி அது 100 years பிளஸ் கேட்டால் எனக்கு இன்னுமே எக்ஸைட்மெண்ட். இவ்வளோ அழகாக ஃப்ளைட்டு, அது அவ்வளோ பக்கத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும். நைட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு, நைட்டு உங்களுக்கு ஃப்ளைட்டோட லைட்ஸ் தெரியும்ல, அந்த ரெட் அண்ட் ப்ளூ. ஸோ அப்படியே நீங்கள் வீலோட லைட்ஸ் உங்க இப்படி படுத்திருப்பீங்க. நிலாவை பார்க்கறது ஒரு சாரி நிலா இல்லை, நட்சத்திரங்களை பார்க்கறது அழகாக இருக்கும்னு சொல்லுவோம்ல, மொட்டை மாடியில் படு, அதே மாதிரி தான் இருக்கும். அப்படியே படுத்து ஃப்ளைட் உங்க மேலே பறக்குது, யோசிச்சு. அது இல்லைங்க, அது வந்து அந்த கிட்ட சவுண்ட் இருக்கும், பட் அது ஒரு என்ஜாய்மெண்ட். அப்பெல்லாம் ஃப்ளைட்ன்றது நம்மளுக்கு ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட்ல. ஸோ அது என்ன மறக்க முடியாத ஒரு அந்த ஊர் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு நான் திருவிழான்னு கொண்டாடுறது அந்த ஊர்ல மட்டும்தான். அதை தாண்டி நான் வேற எங்கேயும் டிராவல் பண்ணதும் இல்லை, நியூஸ்ல பார்க்கறதோட சரி. வேற பண்றீங்க வேற ஏதாச்சும்? வேளாங்கண்ணி திருவிழா. வேளாங்கண்ணி திருவிழா. சோ பாண்டிச்சேரி, கடலூர் இந்த சைட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். வேளாங்கண்ணி திருவிழா அந்த கொடியேற்றம்ன்றது அது ரொம்ப பெரிய இதுவா இருக்கும். அதையும் சொல்லணும்னு நினைச்சோம். ஸோ அது எப்படி எங்களுக்கு விசேஷம்னா, அந்த அந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நடந்து பாத யாத்திரையா வருவாங்க. அது ஒரு பீரியட் எப்படி இருக்கும்னா, பாண்டிச்சேரியில திருதுப்பன் கும்பலா மக்கள் வந்துட்டே இருப்பாங்க. ஆமா, நிறைய பேர் வேண்டுதல் வச்சிருக்கவங்க எல்லாருமே போவாங்க. அது எப்படி இருக்கும்னா, நம்ம ஊரை தாண்டி நடந்து போறாங்கன்றப்ப அது ஏதோ ஒரு ஸ்பெஷல். அதை எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. பட் அங்கங்க 5 பேர் அந்த கொடியை வச்சுட்டு போவாங்க, பேகை மாட்டிட்டு, வாட்டர் பாட்டில் இருக்கும். திருப்பன் பார்த்தா ஸ்கூல் இருக்கும், ஸ்கூல் விட்டு நாங்கள் லஞ்ச் பிரேக் வெளில வரோம்னா கூட அந்த கடை வாசல்ல இருப்பாங்க. ஸோ இங்கேயும் சர்ச்சஸ்லாம் இருக்கும்ல, ஸோ சர்ச்சில் இருப்பாங்க. எங்கள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே சர்ச் இருக்கும், ஸோ அங்கே பார்ப்போம். ஸோ இது பாண்டி கடலூரில் இருக்கவங்களுக்கு தெரியும். சென்னையிலேருந்து இங்கே வேளாங்கண்ணி நோக்கி வரவங்க எல்லாருமே இந்த ஈசிஆர் வழியாகவே பாத யாத்திரையாக வருவாங்க. கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர்ஸ், 250 இல்லை 300 இருக்கும். ஏன்னா சென்னை டு பாண்டி 150. ஸோ அங்கேருந்து வேளாங்கண்ணி எப்படியும் ஒரு 150 எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இது நான் பார்த்தது. ஆனால் இது வரைக்கும் வேளாங்கண்ணி திருவிழா நான் போனது இல்லை, நியூஸில் பார்த்தது தான். நீங்கள் ஸ்கூல் 4 வரைக்குங்க, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் கிளம்புனா கூட கிளம்புங்க. வேற ஏதாச்சும்? நம்ம ஊர் இன்னொன்று விசேஷம் இருக்குது, கூத்தாண்ட திருநாள் தெரியுமா உங்களுக்கு? அது விழுப்புரம் இல்லை, எங்கள் ஊரில், எங்கள் ஊர் கிராமத்தில், எங்கள் ஊரில். ஓ ஓகே.
யாராவது பேசுறீங்களா? நான் சொல்றேன். மைக் ஒரு நிமிஷம் மைக் இங்க இருக்கு. மைக் வேணுமா உங்களுக்கு? இல்ல பரவாயில்ல. கேக்குதால? கிளியரா. ஆக்சுவலா எங்க ஊர்ல வந்து சித்திரை திருவிழா அந்த இப்ப நம்ம கொண்டாடுறோம். இவங்க மாரியம்மன் கோவில் இதேதான். நாங்களும் விருதுநகர் கிட்ட ராஜபாளையம் தான் எங்க ஊரும். ஸோ அந்த சித்திரை திருவிழா வந்து நம்ம 10 நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதேதான் ஒரு நாள் ஒரு கம்யூனிட்டி சாமி எடுத்துட்டு போயிடுவாங்க, அலங்காரம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. இதுல வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 7th திருவிழா வரும். அவங்க வந்து 6th திருவிழா கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் அவங்க பாதி திருவிழா கொண்டாடிட்டு இருக்கும்போது இந்த சாமி எடுத்துட்டு ஓடிடுவாங்க. போய் அவங்க ஆனா எப்படின்னா அவங்களுக்கு அலங்காரம் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த பூஞ்சப்புறம் தான் அந்த ரோட்லயே வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கு இந்த கரண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ற அளவுக்கு அது ஒரு பெரிய திருவிழாவா இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா முன்னாடி உள்ளவங்க கிட்டயும் சாமி எடுத்துட்டு போயிடுவாங்க. நாளைக்கு யாரு செலிப்ரேட் பண்ண போறாங்களோ அவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க, இவங்களே வச்சுப்பாங்க. ஒரு நாள் திருவிழா இவங்களுக்கு கொடுத்தா இவங்களுக்கு மட்டும் 1.5 நாள் கிட்ட முந்தின நாளையும் எடுத்துப்பாங்க, அடுத்த நாளும் தர மாட்டாங்க. அந்த அளவு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த கொட்டை அடிக்கிறது அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி தான். நம்மளாலே நிக்க முடியாது, ஆடிக்கிட்டே நம்ம சும்மா அங்க சாமி கும்பிட போனாலே நம்மளால நிக்க முடியாது. ஸோ இதுக்கு நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்க கம்யூனிட்டிக்கெல்லாம் அந்த திருவிழாவே கிடையாதுனால காமனா செலிப்ரேட் பண்ணது அந்த 7th திருவிழா தான். ஸோ நாங்கள் வீட்டில் வந்து கொலக்கட்டை ஏதாவது இந்த மாவிளக்கு அந்த மாதிரிலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் மெயின் ரோட்டில் தான் அந்த பூஞ்சப்பறம் வரும். ஸோ நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா அங்கே மெயின் ரோட்டில் போய் ஒரு ஸ்டூல் வச்சுட்டு சாமி வர வரைக்கும் நின்று நாங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி வருவோம். இது எங்களுக்கு மறக்கவே முடியாது. நாங்களும் வருஷம் பிளான் பண்ணால் ஐயோ திருவிழா முடிஞ்சிருச்சா அப்புறம் தான் நம்ம ஊருக்கு போகிறோமா அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ அந்த மே மந்த்தே முடிஞ்சிடும், நம்ம ஊருக்கு போகிற டைம் வராது. இதுக்கும் 1 month முன்னாடியே எங்கள் ஸ்ட்ரீட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீட் ஃபர்ஸ்ட் இருந்தது. அதில் வந்து 7 நாளுமே என்ன பண்ணுவோம், வெள்ளிக்கிழமையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும். எல்லாரும் வந்து கும்மி அடிச்சு அந்த மாதிரி வந்து ஒரு 7 days நைட்டு உட்காந்து ஊர்க்கதை எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க பெரியவங்கெல்லாம். சில பேர் வந்து கும்மி அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். இதில் ஸ்பெஷல் என்னன்னா இப்போ நடக்கிறது, நான் இப்போ ஊருக்கு போக பார்க்கறத பார்த்தா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டையுமே தனித்தனியா குளிக்காச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, உடல் கயிறை வேற கட்டி வச்சுக்கிறாங்க. ஒரு நம்ம வந்து ஒரு வண்டியில போகவோ இல்ல ஆட்டோல போறதுக்கோ நாங்க கம்மி அடிச்சுட்டு இருக்கோம், போயிட்டு வாங்க பெறவாங்க நான் 1/2 hour கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு நம்மள உள்ள வேற விட மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு இப்போ எல்லா ஸ்ட்ரீட்லயும் கூழ் காய்ச்சி ஊத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சாமியெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி மண்ணில் சாமி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்க ஒரு குளத்துல போய் கரைக்கிறதுக்கு போவாங்க. அதுக்கு முன்னாடி கூழ் காய்ச்சி வைக்கிறது. அப்புறமா வந்து அன்னைக்கு மஞ்சள், எல்லாரும் சினிமால பார்த்த மஞ்சள் நீராட்டு அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுறதுலாம் அன்னைக்கு பண்றாங்க. ஏன் பண்றாங்க எனக்கே தெரியாது. நாங்களும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஏதோ கிடைச்சது லக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில நம்ம போய் ஸ்ட்ரீட்லயே போய் நின்றுட முடியாது. எல்லாரும் மஞ்சள் தண்ணி வந்து பையன் பொண்ணுலாம் இல்ல, சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் நம்ம மேல தண்ணி ஊத்திட்டு ஓடுங்க. எதுக்குதான் ஓடுங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி ஓடிட்டு இருக்குங்க. எனக்கு மஞ்சள் தண்ணி எதுக்கு ஊத்துவாங்கன்னு தெரியுமாடா அப்படின்னு கேட்டா கூட அதுங்களுக்கு தெரியாது. ஆனா எல்லாம் மோந்து ஊத்திட்டு ஓடுங்க, பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கோம். இதுதான் எங்க ஊர் திருவிழா. எங்க ஆச்சி ஊர் திருவிழாவும் நான் அட்டென்ட் பண்ணுவேன். அது வந்து குற்றாலம் பக்கத்துல வரும், கிருஷ்ணாபுரம்ன்ற ஊரு. அதுல வந்து கடையனூர் கிருஷ்ணாபுரம் சொல்லுவாங்க. அதுல வந்து தேரோட்டம் நடக்கும் 10 நாள். நம்ம ஆச்சி வீட்டுக்கு எதுக்கு போவோம், அந்த 3 நாள் லாஸ்ட் 3 days சாமி பார்க்கறதுக்காக கூட்டு போவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அதை சுத்தி உள்ள ஆடலும் பாடும் நிகழ்ச்சி யார் வரா, இன்னிசை கச்சேரி யாரு போடுறா, இதுதான் நம்மளுக்கு வேணும். கரகாட்ட கச்சேரி வச்சிருக்காங்களா, கண்டிப்பா போறோம். எனக்குலாம் ஓப்பனா சொன்னா எனக்கு ஃபேவரட் மூவி கரகாட்டக்காரன் தான். ஏன்னா அது சின்ன வயசுல இருந்தே நம்ம கரகாட்டம் அதெல்லாம் பார்த்து இருந்தனால என்னுடைய எவர்கிரீன் ஃபேவரட் மூவியும் கரகாட்டக்காரன் தான். நிஜமாதான், உண்மைதான். அதனால எனக்கு கரகாட்டக்காரன் கரகாட்டம் பாக்குறது, ஆடலும் பாடலும் இசை கச்சேரி இன்னிசை கச்சேரி போடுறீங்களா நான் வரேன், நைட் என்ன கச்சேரி இன்னைக்கு. அதுக்கு சம்டைம்ஸ் வில்ல பாட்டு போடுவாங்க, அதுக்கும் போவோம். என்ன பாட்டு பாடுறாங்க நம்மளுக்கு தேவையே கிடையாது. போனோமா கும்பலா உட்கார்ந்து இருந்தோமா என்ஜாய் பண்ணோமா வந்தோமா, அந்த மாதிரி நாங்க வில்லு பாட்டு பார்க்க போவோம். இன்னும் ஏர்லியர் டேஸ்ல என்ன பண்ணாங்கன்னா திரைக்கட்டி படம் போடுவாங்க. ஆல்வேஸ் திருவிளையாடல் தான். எங்களுக்கு தெரியும் அது திருவிளையாடல் தான் ஓட போகுது. ஆனா நாங்க வீட்டுல இருந்து பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டு போய் மண்ணுல போட்டு உட்கார்ந்து இடம் பிடிச்சி நாங்களும் திருவிளையாடல் பார்த்துட்டு வந்துருவோம். இதான் எங்க கதை. தேங்க்யூ. ராஜபாளையம்
ராஜபாளையம் எங்க ஊரு, கிருஷ்ணாபுரம் குற்றாலம் பக்கத்துல. சொன்னது ஒரு கடையநல்லூருக்கும் இன் பிட்வீன்ல. அந்த கூத்தாட்டத்தில் வந்து அலிகள் திருவிழான்னு சொல்லுவாங்க சில பேர். இந்தியாவில இருந்து பல பேர் மூன்றாம் பாலினத்தர் அந்த வயசு எங்களுக்கு புரியாது. அது எப்போ ஆண் இல்லாமல் பொண்ணு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லுறது வித்தியாசமாக இருக்கும். அந்த திருவிழா வந்து ரொம்ப வித்தியாசமான திருவிழா. அது வந்து ஒரு வாரம் கிட்ட நடக்கும். ஒரு வாரம் கிட்ட இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு விழா எடுப்பாங்க. அது ஒரு நாள் கல்யாணம் நடக்கும். 6th டேவோ 7th டேவோ கல்யாணம் நடக்கும். அப்போ வந்து ரொம்ப மேக்கப் போட்டிருப்பாங்க இந்த மூன்றாம் பாலினத்தர். அன்னைக்கு கல்யாணம் நடக்கும். அடுத்த நாள் வந்து அவங்க அரவானை வெட்டி வீழ்த்திடுவாங்க. மகாபாரத கதை, அரவான் கதை. மகாபாரத அரவானை பலி கொடுத்துருவாங்க. உடனே அந்த தாலியை அறுத்துட்டு அழணும். அன்னைக்கு தேதியில் வந்து அந்த அழுக சத்தம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அந்த பீச் மட்டும் நடக்கிறது போனீங்கன்னா வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் மனசு. அது முந்தின நல்லா இருக்கும். அடுத்த நாள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் அடுத்த நாள்லாம் பொதுவாக போக மாட்டேன். அது வித்தியாசமாக இருக்கும். இது வந்து விழுப்புரத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். எங்கள் ஊர் வந்து கடலூரில் வந்து சின்ன ஒரு கடற்கரை கிட்ட ஒரு சின்ன கோயில் இருக்குது. அங்கே இன்னொரு சென்சிட்டிவான விஷயம் என்னென்னா, அந்த மீனவர்களுக்கும் வன்னியர்களுக்கும் அடிக்கடி சண்டை வரும். இந்த 2 ஜாதிகளுக்கு சண்டை வரும் எங்கள் ஊரில். வெட்டிப்பாங்க குத்திப்பாங்க. இந்த கோயில் வந்து இப்படி நடுவான இருக்கு. போனால் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தான், கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும். அதனால போலீஸ் குவிச்சிருவாங்க. இருந்தால் நாங்கள் இப்போ பசங்களாம் போகும்போது எங்களுக்கு ஒன்றும் பயம் இருக்காது. நாங்கள் மட்டும் போவோம், வேடிக்கை பார்ப்போம், வந்துடுவோம், எல்லாம் பண்ணுவோம். பட் அது ஒரு சென்சிட்டிவாக இருக்கும். நிறுத்திட்டாங்க, கொஞ்சம் வருஷம் கழிச்சு நிறுத்திட்டாங்க இந்த அடிக்கடி சண்டை வருது. இது அப்புறம் சித்திரை மாதம்னா வந்து எங்கள் ஊரில் நியூ இயர் கொண்டாட விட சித்திரா பௌர்ணமி ரொம்ப தாங்க. பௌர்ணமி அன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்கள் ஊர் சைடில் கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. பர்பஸ்ஃபுல்லி வந்து ஒரு 8-9 மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. நிலா வெளிச்சம் தான். ஒருத்தர் கூட வீட்டில் சாப்பிட மாட்டோம். எல்லா வீட்டு வெளில வந்து பீச்சுக்கு போயிட்டு வெளியே தெருவில் இருந்து அப்படி தான் சாப்பிடுவோம். ரொம்ப கோலாகலமாக இருக்கும். சித்திரா பௌர்ணமி இது வரப்போகுது 2-3 நாளில். சரி, சாப்பாடு பற்றி பேசலாமா? ஆரம்பிச்சு ஒரு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ராம் தான் வந்து சாப்பாட்டை பற்றி பேசுங்கன்னாரு. சரிங்க, ஏதாச்சும் யோசிச்சு வைக்கிறேன்னு திடீர்னு வந்து யார் மதக்காரங்க சொல்லி டாபிக் ஃபுல்லாக ஸ்டேரிங்கை மாற்றி விட்டாங்க. அப்புறம் அப்படியே ஃப்ளோவாக ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, திருவிழாவை பார்த்துட்டேன். சாப்பாட்டை பற்றி சொன்னதுனால எனக்கு சில சாப்பாடுனா நமக்கு என்ன நியாயம் வரும்? நம்ம அம்மா கிட்ட சாப்பிட்டது தானே இருக்கும். எனக்குலாம் எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டா தான் வயிறு நிறைஞ்ச மாதிரி வச்சுக்க தெளிவாக. நான் பீமை மாதிரி எங்க அம்மா கையில சாப்பிட்டா தான் வயிறு நிறையும். சரி, இப்போ என்னன்னா, இப்போ ஹோட்டல்ல நம்ம சாப்பிடுவோம்ல. இப்போ இந்த ஹோட்டல்ல நடந்த ஒரு சின்ன சம்பவம் தான். அதான் நான் வந்து பார்த்துக்கலாம். மிடில் ஈஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் போவோம். போய் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் ஆர்டர் பண்ணோம். ஒரு பாகிஸ்தானி ஹோட்டலுக்கு போனோம். ரொட்டி, ஒரு சிக்கன் மாஸ்பி, சிக்கன் மந்தி அப்படி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டோம். என் கூட இருந்த ஒருத்தர் ஷேக் அவர் பேர். அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் அவருக்கு வந்து மூளைக்கறி ஆர்டர் பண்ணணும். அதை வந்து அவர் சொல்கிறாரு. அவன் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் உணவு டேபிளில் வேறு வச்சுக்கான். வச்ச உடனே இவர் கேட்குறாரு, ஹிந்தியில் கேட்குறாரு, பாய் திமாக் ஹே அப்படின்னு கேட்குறாரு. திமாக்னா அறிவு ஹிந்தியில். அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அதான் எல்லாத்தையும் செக் பண்றேன். சப் செய்ய இருக்கலாம் பாய் அப்படிங்கிறேன். எல்லாம் கரெக்டாக தான் வச்சிருக்கேன், நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே. அவர் வந்து நான் திமாக்கே அப்படின்னு அவனுக்கு கோபம் ஆயிடுச்சு. 2-3 தடவை அறிவு இருக்கான்னு கேட்டா அவனுக்கு கோவம் வந்துச்சு. அவரு கேட்க வந்து அதுக்கு ஹிந்தியில வேற ஏதோ வார்த்தை போல, மூளைக்கறின்னு சொல்றது போல அறிவு கறின்னு கேட்ட மாதிரி. மூளைக்கறி இருக்கா அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டாப்ல அவரு. அதுக்கப்புறம் அவங்க மேனேஜர் அங்கேருந்து வந்துட்டாங்க. என்னமோ கேட்டு அதுக்கப்புறம் ஐயோ அதுக்கு பேர் அது கிடையாது, அதுக்கு பேர் வந்து எதுவும் மஸ்பூபோ ஏதோ சொன்னாங்க அப்படி சொல்லி கேள்வியாது. யார் சண்டை வந்துட்டு இருக்காது. அது எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியாதுங்க அப்புறம் சொல்லி கேட்டு அவர் வந்துச்சு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட சண்டைக்கு போயிடுச்சு. பாகிஸ்தான்காரங்களுக்கு எங்களுக்கு சண்டை வந்துருச்சு. அப்புறம் ஐயோ இவர் நீதான் தப்பா பேசியிருக்க அப்படி சொல்லி அந்த ஒரு சப்போர்ட் வந்துச்சு. அப்புறம் அங்கே ஒரு காலேஜ் படிக்கும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் போகல, எப்பயாச்சும் நல்லா போவோம், வெளியே போய் சாப்பிடணும்னு புரோட்டா ஏதாச்சும் ஒன்று போய் சாப்பிடுவோம். புதூர்னு ஒரு ஏரியா இருக்குது மதுரையில். அங்கே போய் நாங்கள் சாப்பிட்டோம்.
பொதுவாக நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே கணக்கு போடுறதுக்காண்டி டேய் நீ என்ன சாப்பிட்ட நீ என்ன சாப்பிட்ட நம்ம என்ன சாப்பிட்டா நமக்குள்ள ஒரு கணக்கு போட்டுக்கிறோம்ல பசங்களாம் சேர்ந்து போனோம்னா எவ்வளோ சாப்பிட்டேன் கணக்கு போட்டோம். நாங்கள் கணக்கு போட்டப்போ வந்து 90 ரூபா வந்துச்சு. சரி வரட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் வந்தாப்புல சார் வந்து எல்லாம் பார்த்துட்டு எவ்வளோங்க ஆச்சு அப்படிங்க அவர் சொல்லட்டேன்னு பார்த்தா அவர் வந்து 80 ரூபா அப்படின்னா பேசாமல் இருந்துக்க 10 ரூபா லாபம் கிடைக்குது அங்கே தம்மக்கமாக போகலாம் அப்படின்னு அமைதியாக இருந்துக்கிட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு சரி 100 ரூபாயை கொடுத்துட்டு இப்படிலாம் கடையை குறிப்பிட்ட சர்வர்லாம் வச்சுருந்தா என்னதான் ஹோட்டல் நடத்த போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே இருந்துச்சு. அப்படியே கலாப்படிக்கிட்ட போகிறான். அங்கே அவரு 70 ரூபா மிச்சம் 30 ரூபா தர ரொம்ப சந்தோஷங்க. இவன் கணக்கு மட்டும்தான் அவங்க நம்ம சாப்பிட்றோம் எங்கேயும் போகக்கூடாது அப்படி ஒரு இதான் அந்த சாப்பாடை பற்றி பேசும்போது கேட்டப்போ இந்த 2 நினைவு இருந்துச்சு. இன்னொன்று வந்து நம்ம ட்ராயில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்பதான் அமெரிக்காவுக்கு நான் வந்த 3வது நாளோ 4வது நாளோ முதவே என்னுடைய ஒய்ஃப் வந்துட்டேன். அவன் வந்து சரி வாங்க நம்ம போய் இந்தியன் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ராயில் இருந்தோம். போய் சாப்பிடுவோம் சரி வா போவோம் அப்படின்ட்டு போனோம். அங்கே போனோம். அங்கே போய் உட்காந்து எப்பயுமே அப்புறம் இட்லி தோசையில் வந்து ஆரம்பிக்கிறது. எனக்கு இட்லியே தோசை அப்படி ஆர்டர் முடிச்சுட்டு வந்துருச்சு. நான் பொதுவாக வந்து எவ்வளவு கேவலமாக இட்லி இருந்தாலும் நான் ஒன்றும் கொடை சொல்லாத ஆகுதேன். நான் வந்து சாப்பிட்றேன். எனக்கு வந்து இட்லி ரொம்ப பிடிக்கும். 3 வேளை சாகிற வரைக்கும் உனக்கு இட்லி மட்டும் தான் நான் சாப்பாடுனா சந்தோஷமா எடுத்துக்கிறேன். நான் ஒரு பிரச்சனையும் இல்லை. இட்லி மட்டும் சாப்பிட்டு நான் உயிரை வந்துருக்கேன். எதனாலும் சாப்பிட்டுக்கிறேன். இட்லி கொடுத்தா போதும். அதான் இட்லி கொடுத்தா அவனுக்கு வேற எதுவும் எனக்கு தேவை கிடையாது. ரொம்ப பிடிக்கும் இட்லி பிரியறத. ஆனால் என்னையவே காரிச்சு போக வச்சுட்டாங்க. இட்லிக்கு சாம்பார் சட்னி அப்படின்னு வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. நான் மெரிடியஸ்ல இருந்து டிராவல் பண்ணி வந்து ரொம்ப ஒரு 3 நாளா வேற எதுவும் அந்த மாதிரி மற்ற ஐட்டங்கள் பிரெட்டு அந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தேன். சரி இந்தியன் ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடுவோம்டா அப்படின்ட்டு போனேன். சாம்பார் புளிப்பு தள்ளுது. கேவலமான ஒரு புளிப்பு. அப்படி ஒரு புளிப்பு எங்கேயும் சட்னியை தொட்டா சட்னியும் புளிக்குது. உன் கடையில தண்ணியை தவிர எல்லாமே புளிக்குதுடா. எல்லாமே புளிக்குது. என்ன தண்ணி இது இப்படி இருக்கு அப்படின்னு அவளும் பார்த்துட்டு அவங்க நான் இது வரைக்கும் இந்த ஹோட்டலுக்கு வந்ததில்லை. இதான் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு அதனால கூட்டிட்டு வந்தேன். என்ன ரொம்ப தர்ம சங்கடமா என்ன இப்படி இருக்கேன்னு இப்படி திரும்புறேன். பார்க்கும்போது அவங்க கிட்ட சுத்தி பார்ப்போம்ல. அதான் வெள்ளைக்காரங்களா ரொம்ப சந்தோஷமான முகத்தோட எல்லாரும் என்ன சாப்பிடுறாங்க பார்த்தா அவங்க அதே இட்லி தோசையை தான் சாப்பிடுறாங்க. ஓ அப்ப நீங்க எல்லாம் வந்து இட்லி சாம்பார்லாம் புளிச்சாதான் இட்லி சாம்பார் நினைச்சு சாப்பிடுறீங்களா? அது டேஸ்ட் அது கிடையாதுடா. இப்படி பட்டாத வெள்ளைக்காரங்கெல்லாம் இப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஓகே இந்த சாப்பாடு புளிக்கும், சாம்பார் ரொம்ப புளிச்சாதான் அது சாம்பார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதான் வீடியோல பிசினஸ் பிரபலமான ஹோட்டல் சொல்லிருக்கேன். ஒரு பிரபலமான ஹோட்டல் இல்ல போட்டாலும் பரவாயில்ல. சாம்பார் நல்லா வரும். ஆக்சுவலா நான் வந்து எங்க அப்பா வந்து அரசு சிமெண்ட்ஸ் அரியலூர் பக்கத்துல ஒரு சிமெண்ட்ஸ். இப்பெல்லாம் ஒரு 10 சிமெண்ட்ஸ்க்கு மேல அந்த ஏரியால இருக்கு. பட் நான் பிறந்து வந்த டைம்ல அது ஒண்ணுதான். அதுக்காக தான் அங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட இருந்திருக்கோம். இப்போ ஸோ அந்த அரியலூர் வந்துட்டு வெளியில இருந்து பார்க்க ஒரு ட்ரையான ஊர். அது இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு ரீசெண்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. பட் அதுக்கு முன்னாடி அந்த டவுன் வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜ் டவுன். அதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல குவார்ட்டர்ஸ். அரியலூரே இருந்தாலும் அந்த அனுபவமே தெரியாம ஒரு தனி உலகத்துல இருக்கும்ல. குவார்ட்டர்ஸ் லைஃப் அப்படிதான் இருக்கும். டிட்டாச் ஃப்ரம் த அவுட் சைட் வேர்ல்ட். ஸோ நல்ல ஒரு பொல்யூஷன் இல்லாத மரம், நல்ல பிள்ளைங்களோட டே அண்ட் நைட் விளையாடலாம். 12 மணிக்கு கூட அம்மா அப்பா பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு லைஃப். அதில் என்ன அது ஒரு ஸ்பெஷல் அந்த ஊருக்குன்னா மெயினாக அந்த குவார்ட்டர்ஸ்க்குனா ஃபுல்லாக லைம் ஸ்டோன்ஸ் தான். சிமெண்ட்ஸ்க்கிறதுனால சுற்றி மைன்ஸ் இருக்கும். ஸோ எங்கள் அப்பா அங்கே சிமெண்ட்ஸ் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே அங்கே சிமெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரோட்டில் நடந்து அதாவது பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரு டீனேஜ் வரும்போது தான் அது அப்போ கூட தெரியல. அந்த ஊரை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் காலேஜ் அப்படிலாம் போகும்போது தான் தெரிய வருது அந்த ஊர் வந்துட்டு பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கடலாக இருந்திருக்கு. அங்கே நாங்கள் வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு இந்த பிடி பீரியட்லாம் இருக்கும்ல,
அந்த டைம்ல வந்து சம்டைம்ஸ் அந்த நிறைய மேட்சஸ் டோர்னமெண்ட்லாம் நடக்குதுன்னா ஸ்கூல் பசங்க தான் க்ளீன் பண்ணும் அந்த கிரவுண்டை. அப்ப எடுக்கிறது எல்லாமே ஃபாசில்ஸ் தான். நாங்க எடுத்ததே ஃபாசில்ஸ் தான் ஃபுல்லாவே. ஸோ ஸ்டார் ஃபிஷ் வந்து அப்படியே எங்க பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டார் ஃபிஷ் ஃபாசில்ஸ் இருக்கும். அது அப்ப அதோட அது அருமையே தெரியாம இருக்கும்ல, பல் இருக்குல்ல, ஜாவ்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த கடல்ல வந்து இறந்து ஃப்ரீஸ் ஆன அந்த ஃபாசில்ஸ் வந்து நாங்க பொறுக்கி போட்ட குப்பைகள் எல்லாமே ஃபாசில்ஸ். எனக்கு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் என்னன்னா அது கல் மாதிரி இருக்கு, பல் மாதிரி இருக்கு, ஏதோ ஜாவ்ஸோட ஒரு மீனோட வாயர் எது வேணா இருந்திருக்கான், கடல் உயிரினங்களா இருந்திருக்கலாம். அவ்வளோதையும் அதை பொறுக்கி போட்டு ட்ராஷ்ல போட்டுட்டு இருந்திருக்கோம். மேபி அப்புறம் லேட்டரா காலேஜ்லாம் போனதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். அவங்க அப்பா தான் அந்த மைன்ஸ்ல ஜியாலஜிஸ்ட் வேலை செய்வாரு. ஸோ ஃபாரினர்ஸ்லாம் வராங்கன்னா அவரு தான் போயிட்டு அந்த இன்ஸ்பெக்ஷன் அந்த கூட்டிட்டு போவார். அவங்க வீடு மூட்டை ஃபுல்லா அவங்க வீட்டுல இருந்துச்சு, ஒரு பெரிய பேக் ஃபுல்லா ஃபாசில்ஸ் இருந்துச்சு. மெயினா ஸ்டார் ஃபிஷ், ஷெல்லு, இதோட ஃபாசில்ஸ்லாம் இருந்துச்சு. அதை நான் என்ன பண்ணுவேன், காலேஜ்ல படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அதுக்கு வார்னிஷ் அடிச்சு அதை வந்துட்டு ஒரு கிளீன் பண்ணி இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துருப்பேன். அப்புறம் யூஎஸ்க்குலாம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது நம்ம வச்சிருந்தது ரொம்ப ஒரு ப்ரிஷியஸ். நமக்கு இந்த மாதிரி ஒரு யூஎஸ் எக்ஸ்போஷரோடலாம் அப்போ இருந்திருந்தா நம்ம கையில இருந்தது ஒரு வேல்யூவே நமக்கு தெரியலன்னு தோணும்ல. அது ஒரு அனுபவமா எனக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு அது கிடைச்சிருக்காது. நம்ம வளர்ந்த இடமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். பின்னாடி காலேஜ்லாம் போகும்போது தான் அங்கே டைனோசர் முட்டை இருக்கு. இப்போ கூட அது கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல, பட் ஒரு இது வச்சிருக்காங்க, மியூசியம் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ டைனோசர் முட்டை ரிலேட்டட் ஃபாசில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சின்ன மியூசியம் மாதிரி வச்சு அதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. அது ஒரு தடவை என்னுடைய ஜியாகிரபி டீச்சர் வந்து எனக்கு கிளாஸில் சொன்னார். அது அப்படியே மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு போல. நைட்டு தூங்கும்போது நான் ஒரு வேலை பண்ணுவேன், வருங்காலத்தில் நான் ஒரு ஏதோ பெரிய பெரிய லெவலில் ரீச் பண்ண போகிறோம் இந்த வேர்ல்டில். ஒரு இப்போ ஆட்டோபயோகிராஃப்லாம் பார்ப்போம்ல, லைக் காந்திஜி, இப்படி நிறைய பேரை பார்க்கும்போது நாளைக்கு நான் வந்து ஒரு பெரிய ஆளானா என்கிட்ட ஹிஸ்ட்ரி இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு உட்காந்து நோட்டாக எழுதிட்டு இருப்பேன். நான்சி வந்து இந்த மாதிரி வளர்ந்ததுல இந்த ஊர்ல இருந்தா இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும், ஏன்னா நானே மறந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன், எழுதி என்ன பண்ணுவேன். இந்த சார் வந்து ஜியோகிராஃபி சார் வந்து இந்த கதையை சொல்றாரு. நம்ம ஊர் வந்து மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கடலா இருந்துச்சு, திருப்பியும் கூட கடல் ஆகலாம்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை பதிஞ்சிருச்சு போல. நாளைக்கு ஏதாச்சும் திடீர்னு வந்து எல்லாம் போயிடுச்சுன்னா நம்மளோட ஹிஸ்டரி எங்க போகுது. ஒரு அலுமினியம் பெட்டி எங்க பாட்டி வாங்கி கொடுத்தாங்க. அந்த அலுமினியம் பெட்டியில என்னோட எல்லா பாதுகாப்பையும் ஆகிடுது. நாளைக்கு அப்பெல்லாம் இந்த ஜுராசிக் பார்க் மாதிரி நிறைய படங்கள் ஹாலிவுட் மூவிஸ் தான் வருது. நாளைக்கு இந்த பெட்டியை பார்த்தாச்சு இந்த உலகத்துக்கு தெரியும் அப்படின்னு புக்கு அடுக்கி நிறைய இந்த இடத்த பத்தி ஆமா நான் எழுதி நிறைய வச்சிருந்தேன். இன்னுமே எங்க அம்மா அப்பா பத்திரமா வச்சிருக்காங்க. நான் அதை ஆமா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் பதிவுகளையும் எழுதி வச்சது. எனக்கு என்ன பிடிக்கும், என்னை சுத்தி என்னென்ன நடந்துச்சு, இப்படிலாம் ஒரு 7th 8th அந்த அது வரைக்குமே நல்ல மெமரி இருக்கு. அது எழுதி வச்சுட்டு இருந்தேன். அப்புறமா நானே மறந்துட்டேன். அவங்களுக்கு எழுதுற ஹெல்ப் வேணும்னா அவர் கதம்ப ஆசிரியர் செல் பண்ண சொல்லுவாங்க. ஃப்ளோ இல்லைன்னா நீங்க இனிஷியல் ஒரு டிராப் பண்ணீங்கன்னா அவங்களே கரெக்ஷன் பண்ணி ஃப்ளோ கொண்டு வந்துருவாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் ஐயோ நம்ம தப்பு கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படி இப்படின்னு அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அந்த பயம் இருக்கும். அதுக்கு அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. சின்ன கதை சொல்றேன், யாரா இருந்தாலும் சிரிப்பு வந்துற மாதிரி ஒரு ஸ்டோரி. நான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்ச ரிலேட்டட் ஸ்கூலு. ஸோ ஒவ்வொருத்தரைக்கும் தீபாவளி முடிஞ்சதுன்னா ப்ரேயர் வைப்பாங்க. ப்ரேயர் வச்சு தீபாவளி என்ன பண்ணீங்க அப்படிலாம் கேட்பாங்க. அது சம்டைம் மிஸ் பண்ணுவாங்க. அந்த பிரின்சிபல் வந்து அதை கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணுவாரு. ஸோ ஒரு தடவை தீபாவளி முடிஞ்சிச்சு. தீபாவளி லீவ் முடிஞ்சோடனே எல்லாரையும் ப்ரேயர்ல நிற்க வச்சாங்க. ஒரு 1000 பேர் இருந்திருப்போம் வச்சுக்கோங்க. நிற்க வச்சும்போது அவர் கேட்டாரு, இந்த மொத்த தீபாவளியும் அழகா வந்து இங்க யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்ன நடந்துச்சு, எப்படி இதை கொண்டாடுறோம், அது உங்களுக்கு என்னென்ன தோணுதோ சொல்லுங்க. நான் நார்மலா வந்து வாயை திறக்க யோசிச்சேன். யாருமே இல்லைன்னா நீ போயிடணும் அப்படி சொல்லுவாரு. அவரு ஒரு 10 தடவை கூப்பிட்டுருப்பாரு, யாருமே வரவே இல்லை. அதை நம்ம ட்ரிகர் பண்ணும்ல, நம்ம சொல்ல முடியாது. நான் வரேன் உடனே அவரோட ஆங்கிள் அவரை வந்துட்டு கூப்பிட்டு, பரவாயில்ல கிறிஸ்டியனா இருந்தா இந்த பிள்ளை தீபாவளி சொல்ல வந்துருப்பாரு. இல்லைங்க நான் தீபாவளி நல்லா கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரி சரி பரவாயில்ல சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு பிடிக்க வச்சு எல்லாருக்கும் இவ்வளோ பேர் இருக்காங்க.
அப்படியே நடுங்குது மைக்க பிடிக்கிறது ஏதோ முடிச்சிட்டோமே நம்ம சொல்லி ஆகணுங்கிற மாதிரி ஆரம்பிச்சேன். நான் இங்கிலீஷ்ல சொல்லலாமான்னு கேட்டேன். எதுல வேணா சொல்ல மாட்டேன், சொல்ல வந்த பத்தி அதான் Diwali is a special festival all over celebrated all over India. South India பண்ணுவாங்க. மார்னிங் எழுந்திங்கன்னா தலைக்கு எண்ணெய் தேய்க்கணும், எழுந்ததுக்கு அப்புறம் தலை எண்ணெய் குளிச்சுட்டோம், ஸ்வீட் இருக்கும் அப்படின்னு ஒரு கடன்னு ஒரு 10 நிமிஷம் ஓயாம மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக் கூட இல்லாம 10 நிமிஷம் சொல்லிட்டேன். இப்போ நான்சிக்கு we need to appreciate herன்னு சொல்லிட்டு மொத்த ஸ்கூலும் பயங்கர கிளாப்ஸ். இவ்வளோ பேர் ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருக்க, ஒரு பசங்க ஒருத்தர் வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என் கிளாஸ்ல இன்னொரு கிரேட்ல இன்னொரு பி செக்ஷன் சி செக்ஷன் ஒருத்தர் வந்தான். நானும் சொல்றேன், சரி சொல்லு. அவன் ஆரம்பிச்சான், நான் சொன்னேன் அப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவன் அந்த புள்ள சொன்னதை நீ ஏன்டா ரிப்பீட் பண்ற? சார் இதுதான் சார் எங்களுக்கு மிட் டேர்முக்கு வந்த எஸ்ஏ. பாதி சொன்னதை அவருக்கு என்ன பண்றதே தெரியல, வாபஸ் வாங்க முடியாது. மொத்தமா சரி எல்லாம் நல்லா இருங்க போதும், சொல்ல வேணாம், தீபாவளி முடிஞ்சு வந்துட்டோம். கூணி குறி எல்லாரும் என்ன பார்த்து ஒரு மாதிரி அப்ப வந்து ரொம்ப ஷேம்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஏதோ பண்றோம் இருந்தாலும் துணிஞ்சு சொன்னோமே, அதையா சொன்னா என்ன, யார் சொன்னா நம்ம சொல்லிட்டோமே, அதான் ஏன் இந்த உலகம் அப்படி நினைக்குதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பேக் லாஸ்ட் பேக் எடுத்துட்டு போற டைம் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஜிப்பா முடிச்சு போற நேரத்துல ஒரு 2-3 பசங்க ஏதோ ஓட்டிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு சரி எதையும் கண்டுக்காது, நீ பாட்டுக்கு போ அப்படின்னு போயிட்டு ஒரு மிஸ்டர் என்னோட கிளாஸ் டீச்சர் வந்துட்டு அந்த 5 ஸ்டார் கையில கொடுத்து, அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு அங்க சொன்னில்ல அதான் மேட்டர் அப்படி சொல்லுங்க, ஏ காப்பாத்திட்டாங்க. நிறைய நடந்திருக்கு. இனிமேல் ஷேர் பண்ணுங்க. அப்பப்போ ஒன்று சொல்றேன், ஸ்கூல் டேஸ்ல நிறைய பண்ணிட்டே இருப்பேன். சொல்லிடுங்க சாப்பாடு இருக்குன்னு சொன்னதுனாலதான் வந்தீங்களாமா? நல்லா இருந்துச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்க சும்மா ஒரு 4 திட்டு திட்டுங்க, நான் சந்தோஷமா கைதிட்டுறேன். உங்களுக்கு பிடிச்ச சினிமா பாட்டு, படம், ஹீரோ எது வேணா பேசலாம். இருக்குங்க. ஹீரோனா அப்புறம் ஹஸ்பண்ட பத்தி பேசுறேன். அப்படின்னா இப்ப திருவிழா பத்தி பேசுறாங்கல்ல, எங்க ஊர் வந்து பரமக்குடியிலயும் இதே மாதிரி சித்திரை திருவிழா பண்ணுவாங்க, வைகாசி திருவிழான்னு ஒன்று பண்ணுவாங்க. அதுலயும் வந்து இந்த தேரோட்டம்ல சாமியை வந்து இந்த தேர்ல வச்சு எல்லாத்தையும் கூட்டிட்டு போறது அந்த விசேஷமா இருக்கும். அப்புறம் இந்த தண்ணி தெளிப்பாங்க, எதுல வச்சு தெளிப்பாங்க? இது ரொம்ப வெயிலா இருக்கிற வந்து அவங்கள கூல் பண்ணணும்னு அந்த மாதிரி தண்ணி தெளிச்சு ஃபுல்லா சாமியை ஃபுல்லா அந்த வீதியில எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. நான் சின்ன வயசுல பார்த்தது, இப்ப ரீசெண்டா போறதுக்கு வாய்ப்பு இல்ல, அங்க ரொம்ப பார்த்ததும் இல்ல. நீங்க தான் சொல்றீங்களா? திருவிழா அது ஒரு யூனிக். இது இந்த மதுரை திருவிழாவே இது. ஆமா, அந்த காலத்துல ரோடு கிடையாதுல்ல, மக்கள் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்து போனா புழுதியா பறக்கும். புழுதி பறக்காம இருக்கணும்னா அந்த தண்ணியை வச்சு ரோட்ல மண் தரையில தெளிச்சோம்னா அது கொஞ்சம் அமைங்கிடும், புழுதி பறக்காது. அதுவும் ஒரு காரணம். அப்புறம் இந்த பூ பல்லாக்கெல்லாம் பண்ணுவாங்க. பல்லாக்க வந்து ஃபுல்லா பூல அலங்கரிச்சுட்டு வந்து சாமியை எடுத்துட்டு வருது, ஊர்லாம் சுத்தி காட்டுறது பாக்குறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே அது காலையில பண்ணுவாங்க. காலையில பண்ணும்போது ஆத்துல இறங்குற மாதிரி விசேஷம்லாம் பண்ணுவாங்க. சாமியை வேகமா கூட்டிட்டு வந்து ஆத்துல வேகமா இறக்குவாங்க, அப்புறம் வேகமா கூட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஞாபகம் இருக்கு. சொல்ல சொல்ல அதெல்லாம் தான் ஞாபகம் வந்தது. வேற ஒன்றும் இல்லை. ஸோ தேங்க்யூ.